வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மனுக்குலத்தினுடைய வளர்ச்சியிலே ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்பும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது முதல்ல அவன் நெருப்பு கண்டுபிடித்த உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சக்கரம் கண்டுபிடித்த பிறகு அவன் வாழ்க்கையில் சில இடமாற்றம், மின்சாரம் கண்டுபிடித்த போது மிகப்பெரிய பாய்ச்சல், அப்புறம் கணிப்பொறி கண்டுபிடித்த பிறகு அவனுடைய வளர்ச்சி அபாரமானது. அப்புறம் ஒவ்வொரு தனி மனிதன் கையிலும் இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. இந்த செல்ஃபோன் உலகத்தில் ஆக்கிரமித்தது போல் இவ்வளவு வேகமாக இவ்வளவு சீக்கிரமாக எந்த விஞ்ஞான கருவியாவது ஆக்கிரமிச்சிருக்குமானா இல்லை, செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்சது கூட அந்த விஞ்ஞானியுடைய புத்திசாலித்தனம் இல்லை. அதில் ஸ்டேட்டஸ் போடலான்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்கள், அதுதான் பெரிய நுட்பம். ஏன்னா 1000 பேர் ஸ்டேட்டஸ் போடுற வேலையாக இருந்தால் 2000 பேர் அதை பார்க்குற வேலையிலே இருக்கிறான். இப்போது நம்ம டெய்லி சில வேலைலாம் செய்வோம்ல, பல் விளக்குறது, மாதத்தில் ஒரு தடவை முடி வெட்டுறது, ஷேவ் பண்ணுறது, அது மாதிரி இப்போது டிபி சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் ஒன்றாகி போச்சு. மாற்றலைன்னா கேட்குறான், என்ன ஒரு வாரமாக உங்கள் டிபி மாற்றலை அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு அது அன்றாட பணிகளில் ஒன்றாயிருச்சு. ரொம்ப சந்தோஷம், அது ஒன்றும் தவறு இல்லை. நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சாதனை செய்கிறோம், அந்த சாதனை எல்லாருக்கும் சட்டுன்னு அவசரமாக இந்த காலத்தில் சொல்லணும், ஸ்டேட்டஸ் போட்டால் எல்லோரும் பார்த்துப்பான். ஏன்னா அதை பார்க்குற வேலையை சில பேர் பார்த்துனுக்குறான். ஆனால் ஸ்டேட்டஸ் போட்டுட்டால் போதும் எல்லோரும் பார்த்துருவாங்க அப்படின்னு போடுறது. ஆனால் எதை ஸ்டேட்டஸில் போடுறதுன்னு ஒரு வரைமுறை இல்லாமல் போயிடுச்சு. நேற்று சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்கும் போது என் வாயிலேருந்து கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸில் போடுறான். அது டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். அதை ஊருக்கெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்னு தெரில. ஸ்டேட்டஸ் போடுறது, டிபி போடுறது அவங்கவுங்களுடைய விருப்பம். அவங்களுடைய படத்தை, அவங்களுக்கு பிடித்த படத்தை, அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிற படத்தில் எந்த படத்தை போட்டால் அடுத்தவங்களுக்கு பிடிக்குமோ அந்த படம்லாம் போடுறதுங்கிறது ஒரு இயல்பு. அது அவங்கவுங்க விருப்பம், அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ஸ்டேட்டஸையும் இந்த டிபியும் எடுத்து அதை அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு அனுப்பக்கூடிய வசதியெல்லாம் செல்ஃபோனில் இருக்குது இல்லையா? நீங்கள் ப்ரைவசியாக போடுற ஒரு விஷயத்தை, இல்லை நீங்கள் உங்கள் உறவுக்காருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போடுற விஷயத்தை வேறு ஒருவர் கூட எடுத்து இதை பயன்படுத்த முடியும் என்ற வசதி இதில் இருக்கிற காரணத்தினால் இது சில நேரங்களில் ஆபத்தாயிடுது அப்படிங்கிறத நாம் உணரணும் இல்லையா? அது அப்போ என்ன சார், நாங்கள் டிபி வைக்கக்கூடாதா? வைங்க. உங்கள் டிபியே உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய ரசனையை, உங்களுடைய பாலிசியை எக்ஸ்போஸ் பண்ணுறது மாதிரி வைங்க. கிறிஸ்தவர்களா வசனங்கள் வைங்க. அது மாதிரியான விஷயங்களை வைக்காமல் பல காரியங்களை வைக்கிறது, ஸ்டேட்டஸை போடுறது, ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கலாச்சாரம் ஆயிடுச்சு. உங்கள் செல்ஃபோன், உங்கள் வசதி, உங்கள் சுதந்திரம், அதில் யாரும் தடையிட முடியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான ஆபத்தையும் நீங்கள் உணரணும். அந்த ஸ்டேட்டஸை எடுத்து, அந்த டிபியை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இந்த சாதனத்துக்குள் இருப்பதால் சில நேரங்கள் அது நம் நிம்மதியை தொலைத்துவிடும். ரெண்டாவது, உங்களுடைய ஸ்டேட்டஸையோ உங்கள் டிபியோ எடுத்து யாராவது ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா அது ஒரு நல்ல மாதிரியான கமெண்ட்டாக இருந்தால் ஓகே. நல்ல மாதிரியான கமெண்ட் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் டிபி ஸ்டேட்டஸை போடுறதை என்னால் நிறுத்த முடியாது சார், அது என்னுடைய மூச்சு காற்று மாதிரி சார், டிபியை மாற்றணும், ஸ்டேட்டஸ் போடலன்னா என்னால் தூக்கம் வராது சார்னா குறைஞ்சபட்சம் அவைகளை எடுத்து விமர்சிக்கிறவர்களின் விமர்சனத்தை புறந்தள்ளுவது கூட ஒரு நல்ல செயல் என்று நான் கருதுகிறேன். கிறிஸ்தவர்களுடைய ஸ்டேட்டஸ், கிறிஸ்தவர்களுடைய டிபி, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் கிறிஸ்துவை உணர்த்துகிற மாதிரியாவது நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். குறைஞ்சபட்சம் அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை நீங்கள் போடவே போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாயிடுச்சு. ஆனால் அதில் நமக்குன்னு சில பாலிசி, சில வரைமுறைகள், நமக்குன்னு சில கொள்கை எல்லைகளை நீங்கள் வகுத்து கொள்ளணும். அப்படி விஞ்ஞான சாதனத்தை எந்த எல்லையில் நீங்கள் நிறுத்தணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சரியான விழிப்புணர்வாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.